திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீப்பற்றியதில் 13 கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. இது குறித்து நமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கதிர்வேல், டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் சிவமயம். அதாவது திருப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட அவிநாசி ஆட்டையம்பாளையம் பகுதியில் துணை மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து அவிநாசி பகுதியை சுற்றியுள்ள சேவூர், ஆட்டையம்பாளையம் மற்றும் திருமலை கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட 13 கிராமங்களுக்கு மின்சாரம் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் அந்த துணை மின் நிலையத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஆயுள் கசிவு ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் ஆய்வு கசிவு ஏற்பட்டிருந்த வந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென ஒரு டிரான்ஸ்பார்மர் தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பக்கத்தில் இருந்த மற்றொரு டிரான்ஸ்பார்மரும் தீப்பிடித்து எரிய தொடங்கியதில் 2 டிரான்ஸ்பார்மரும் காலை தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. உடனடியாக அச்சம்பவத்தை பார்த்த அப்போது பொதுமக்கள் மின்சார ஊழியர்களுக்கு தெரிவித்ததை அடுத்து ஊழியர்கள் வந்து தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்புத்துறையினர் உதவியுடன் தற்போது டிரான்ஸ்பார்மர் பற்றிய இந்த தீ அணைக்கப்பட்டிருந்தது. இந்த தீ விபத்தின் காரணமாக 2 டிரான்ஸ்பார்மர்கள் முற்றிலும் சேதமடைந்த காரணத்தால் அவிநாசி பகுதியை சுற்றியுள்ள சேவூர், திருமலை கவுண்டம்பாளையம், ஆட்டையம்பாளையம் உள்ளிட்ட 13 கிராமங்களுக்கு தற்போது மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. கதிர்வேல், நீங்க சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமங்கள் இது காரணமாக பாதிக்கப்பட்டதா சொல்லியிருக்கீங்க. தற்பொழுது இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் அந்த பகுதியில் அந்த 13 கிராமங்கள் மின் இணைப்பு கிடைப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது குறித்து ஏதாவது தகவல் எதுவும் இருக்கிறதா? சிவமயம், இந்த தீ விபத்து குறித்து அவிநாசி ஆட்டையம்பாளையம் துணை மின் நிலையத்தை சேர்ந்த மின்வாரிய ஊழியர்களிடம் நாம் கேட்கும் போது நேற்று இரவு முதல் பெய்து வந்த இந்த ஆய்வு கசிவு ஊழியர்களின் அலட்சியத்தால் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படாத நிலையில் தற்போது விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இதை சரி செய்ய மாற்று டிரான்ஸ்பர்கள் மூலம் தற்போது 13 கிராமங்களுக்கும் மின் சப்ளை செய்வதற்கான பணிகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் இன்று மாலைக்குள் மாற்று டிரான்ஸ்பர்கள் மூலம் அந்த நிறுத்தப்பட்டுள்ள 13 கிராமங்களுக்கும் அதிகபட்சமாக இன்று மாலைக்குள் மின்சாரம் சரி செய்யப்பட்ட தரும் எனவும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.